வணக்கங்க. டெட் எக்ஸாமினேஷன் நமக்கு வரப்போகுது. ஒரு 50 நாள் இருக்குது. இந்த டெட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணியிருக்கிறவங்க, இந்த டெட் எக்ஸாம் எழுத போகிறவங்க, இந்த வீடியோவை ஒரு 2 நிமிடம் பாருங்கள். ரிலாக்ஸாக பாருங்கள். உங்களுக்கு இதிலிருந்து பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். ஆக்சுவலி இந்த டிஎன் டெட் எக்ஸாம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்பவுமே ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாமினேஷன் தான். as per the current situation ரொம்ப ஈஸியான எக்ஸாமினேஷன், ஈஸியாக கிளியர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். இதில் நம்ம இப்போ என்ன பண்ணுறது சார்? நான் இப்போ தான் புதுசாக படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த அறிவிப்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த தேர்வு எதிர்பார்க்கல. உடனே சடனாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது, எது படிக்கிறது, எது விடுறது, என்ன சோர்ஸ், என்ன ஸ்டடி பிளான், ஒன்றுமே புரியல சார். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. கன்ஃபியூஷனை விட பயம் அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த நாள், அதாவது இந்த நாளில் நான் டிஎன் டெட்டுக்கு முக்கியமான வீடியோ பதிவுகள் எல்லாமே கொடுக்குறேன். இதில் நான் ஜென்ரலாக என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு ஸ்டடி பிளான், என்ன ஸ்டடி சோர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவே உங்களுக்கு கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். சரி, இப்போ நீங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இது போன்ற மதிப்பிற்குரிய எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸிங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு குவாலிஃபையிங் மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதை அந்த 82 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 82+. ஸோ அதை விட நீங்கள் அதிகமாக வாங்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சி படிச்சிருந்தால். இல்லை சார் நான் படிக்கலை, ஓகே. அரல்ஸ் நீங்கள் மதிப்பு ரெஸ்பெக்ட் டீச்சர்ஸாக இருக்கலாம். நீங்கள் பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கலாம். ஸ்பெஷல் சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துருக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார் அதுவுமே இல்லை, நான் ஃப்ரெஷர் சார் நான், ஓகே. எதுவாக இருந்தாலும் ஓகே. இந்த ஒரு 50 நாளுங்க ஒரு டைம் டேபிள் அப்படிங்கிறது அதை நான் கொடுக்குறேன். டைம் டேபிள் அண்ட் ஷெடியூல் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். நீங்கள் இது படிக்கிறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணுங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் ஆக்சுவலாக இந்த டிஎன்டெட் எக்ஸாமுக்கு 6 மாதம் 7 மாதம் படிச்சுட்ருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்கள எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு 50 டேஸில் கிளியர் பண்ணுறது ஒரு சேலஞ்ச் தான். பட் கிளியர் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 20 நாள் 30 நாள் முன்னாடி கேட்டிருந்தா கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் 50 நாள் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணுற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ டைம் நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. காலையில் அண்ட் தென் ஈவினிங் ஆர் நைட் ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரமாச்சு நமக்கு கண்டிப்பாக தேவைங்க. சரிங்களா? இதில் நம்ம தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு 3 சப்ஜெக்ட் இருக்குங்க. நம்ம அந்த சோஷியல் சயின்ஸை பற்றி நான் உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக அடுத்த வீடியோவில் நான் தரேன். ஜென்ரலாக இப்போ இந்த தமிழ், இங்கிலீஷ் அண்ட் தென் சைக்காலஜி அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மார்க் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு டாப்பிக்குங்க. ஸோ இதுக்கு மெட்டீரியல்ஸ் எங்கே சார் வாங்கணும், என்ன சார் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ இதுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸ்கூல் புத்தகங்கள்லேருந்து நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்தாலே போதும். இல்லை சார் நான் மெட்டீரியல் வாங்கி படித்தேன் அப்படின்னாலும் அதுவுமே ஒரு பெஸ்ட்டு தான். ஏன்னா இப்போ கடைசி 50 நாட்களில் நம்ம சர்ச் பண்ணிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு ரொம்ப, ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறனால தான். அப்படிங்கிறப்போ நம்ம கரெக்டாக நம்ம எய்ம் பண்ணி கரெக்டாக இது பண்ணால் கிளியர் பண்ணிடலாம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வருத்தப்படுறீங்க. அது எல்லாமே எல்லாமே சேர்த்து தான் இந்த வீடியோ பதிவாக நான் அப்பப்போ ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணிட்டே வரேன். நீங்கள் வருத்தப்படுற மாதிரிலாம் இல்லை சார் நான் கிளியர் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். சரிங்களாங்க? ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இது அந்த மதிப்பிற்கு டிஎன்பிசி போலவோ இல்லை எஸ்எஸ்சி யூபிசி போலவோ அந்தளவுக்கு டஃப் இல்லைங்க. ரொம்ப அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸி தாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தாங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களாங்க, அந்த இப்போது 10th வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க, அந்த கரண்ட்டில் இருக்கிறவங்க கூட இது எழுதி கிளியர் பண்ணிடலாம். அந்தளவுக்கு இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா சைக்காலஜி நமக்கு தேவைப்படும், அவ்வளோதான். அப்போ அந்தளவுக்கு நமக்கு ஈஸியாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த சான்ஸை நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ கரண்ட்லி இந்த எக்ஸாமினேஷன் ஈஸியாகவே இருக்குது. அப்கமிங் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ இருக்கிற சான்ஸை பயன்படுத்திக்கோங்க. ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம டிஎன்பிசி மட்டும் தான் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ டெட்டு நிறைய பசங்க கேட்குறாங்க அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க.
நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. அடுத்து என்னென்ன அப்படிங்கிறத நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறோங்க. நீங்கள் அப்படியே அழகாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஆக்சுவலாக சாரிங்க, 2 நிமிஷத்தில் சொல்ல வேண்டியது. ஏன்னா ஒரு சில பேரோட queries அதுக்கான ஆன்சரும் நம்மளால் கமெண்ட் பண்ண முடியலங்க. அதனால் அப்படியே அழகாக இதுலேயே வந்து பண்ணிட்டு வரோங்க. அந்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ், அதாவது மெட்டீரியல்ஸ் மீன்ஸ் ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்கான்னு பாருங்கள். இல்லை நெட்லேயே இருக்குங்க, அதை கொஞ்சம் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. எல்லா சோர்ஸும் உங்கள் கையிலே இருக்குது. பாஸ் பண்ண வேண்டியதும் உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களாங்க? ஓகே, ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன ஸ்டடி சோர்ஸ், என்னென்ன ஸ்டடி பிளான், என்னென்ன ஷெடியூல், என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அதே போல் வந்து கண்ணாப்பின்னான்னு அது படிக்கிறதுங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டைம் டேபிள் போட்டு படிச்சிங்க அப்படின்னா கிளியருங்க.